இது போன்ற ஒரு பெரிய இதில் மாவீரர் துயிலும் இல்லத்திலே என் சொந்தங்களே சாதி மறந்து மதம் மறந்து தமிழன் என்ற ஒற்றை உறவுக்குள் அப்படியே விதைக்கப்பட்டிருந்தார்களே, அதை பார்த்து நான் நெஞ்சு வெடித்தாண்டேன். சாதியும் மதமும் சமாதியாகி போனது என் தலைவனின் நாட்டில். ஆணுக்கு பெண் சமமான உரிமை இன்றைக்கு 33 விழுக்காடை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் தந்தை பெரியாரின் கனவு ஆணுக்கு பெண் சமம் என்று. ஆண் 50 விழுக்காடு என்றால் பெண் 50 விழுக்காடு இடப்பெயர்வு தர வேண்டும் என்பது தந்தை பெரியாரின் கனவு. அந்த கனவை நிறைவேற்ற சுதந்திர இந்தியாவில் இன்று வரை போராடுகிறார்கள். என் தலைவன் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அந்த நாட்டில் ஆணுக்கு பெண் சமமாக 50 விழுக்காட்டை நிறைவேற்றி இதுவரை நாங்கள் போராடுகிறோம். ஆட்சி மொழியாக தமிழை மாற்றுவதற்கு ஆட்சி தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழமாக மாற்றி இருந்தார்கள் என்பதை எங்கள் அன்னைய பூமி எங்கள் 60 ஆண்டு கால கனவை தட்டி பறித்தது யார் சொந்தங்களே? அதை அழித்து நாசமாக்கியது யார்? கொடுஞ்செயலை செய்த சிங்களனா? இல்லை, துணை போன இந்தியா. நினைத்தால் நெஞ்சை வெடித்து விடும்போது அந்த தேசத்தை பார்த்துள்ள முறையில் சொல்றேன். கடைசியாக தாய் தமிழீழ மண்ணிலிருந்து வந்தவன் என்கிற முறையில் சொல்றேன். அப்படி ஒரு தேசத்தை உலகத்தில் எந்த நாட்டு வல்லாதி எந்த நாட்டை படைக்க முடியாது. ஏனென்றால் என் தலைவன் அந்த மண்ணையும் மக்களையும் தன் 2 கண்ணாக நேசித்தான். அதனால் அந்த மண்ணை அப்படி உருவாக்கி அந்த தலைவன் பயங்கரவாதி, ராஜபக்சே தேசியவாதி. எதனால தேசியவாதி தெரியுமா? தன் தேசத்தின் மொத்த எல்லைகளையும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லாருக்குமாக போர் போட்டு கொடுத்தவனால் அவன் தேசியவாதி. 36 லட்சம் கோடியை பிரபாகரன் ஒரு காலடியில கொட்டுவேன், நீ பேசாத உனக்கு தமிழகம் என்று தருகிறேன், நீ இந்த நாட்டின் அதிபராக இருந்து கொள், நீ அமைதியாக மட்டும் நிச்சயத்தையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உலக வரலாறுகள் செஞ்சுகிற போது என் சொந்த அண்ணன் வீட்டுள்ள சண்டை நீ யாரடா வெளியில போடுன்னு சொன்ன என் தலைவன் யாரடா தேசியவாதி, யாரு தீவிரவாதி? ராஜபக்சே காட்டி கொடுக்கிற கூட்டி கொடுக்கிற வேலையை செய்வது போல என் அண்ணன் திருவண்ணாமலையை எடுத்துக்கொள்ள அமெரிக்கா என்று ஒற்றை வாக்கில் கூறியிருந்தார். இன்றைக்கு என் அண்ணன் உலக அரங்கில் மிகப்பெரிய அதிபர், உலக மக்களால் போற்றக்கூடிய தலைவர் என்று நீங்கள் கொண்டாடி என் உயிரே போனாலும் என் தாயக மண்ணில் ஒரு மணி அவர்கள் தொடர மாட்டேன் என்று உயிரை அர்ப்பணித்து அவரை நீங்கள் தீவிரவாதி சொல்கிறீர்களா? அவனா தீவிரவாதி? அவனா பயங்கரவாதி? செஞ்சோலைகளை குண்டு கொட்டுகிற 10க்கு 11 உங்கள் பள்ளிக்கூடத்தை குண்டு போடாதால் அவன் பயங்கரவாதியா? என் அக்கா தங்கச்சி மாதத்துக்கு கீழே இல்லையே, அதற்கு பதிலாக சிங்களத்தி மாத அரசாக இருக்கிறான், அவன் பயங்கரவாதியா? என் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொலை செய்யே, அதற்கு பழிக்கு படுகின்ற நோக்கில் ஒரு சிங்களத்தியாவது கற்பழித்து கொலை செய்யாமல் விட்டானே, அதற்காக அவன் பயங்கரவாதியா? எதனால் பயங்கரவாதி? எதனால் பயங்கரவாதி? உலக நாட்டில் ஒரு நாட்டு அதிபருக்கு கூட யோக்கியதை இல்லையா என் தலைவனை குறை சொல்கிறேன். உலக நாட்டு ராணுவத்தில் எந்த நாட்டு ராணுவத்தில் மத பரிமாறப்படவில்லை சொல்லுவாங்க. சந்தாமாதான் ஒரு ராணுவம் சிகரெட்டு போயிட்டாங்க, வெத்தலை போடாத, தேனி போடாத ஒரு ராணுவம். இந்திய தேசிய ராணுவத்தில் ரம்மு கொடுத்து கும்பல் குடிக்கிறாங்களா? சிகரெட் விற்கிறாங்களா? சிகரெட்டு கொடுக்குறாங்களா? யார் நாங்களா பயங்கரவாதி? இவ்வளவு இடம், இவ்வளவு இன்னல், இவ்வளவு அவலம், இவ்வளவு சிக்கல், இவ்வளவு துயரம் அத்தனையும் தாங்கிக் கொண்டு என் மக்கள் என் தலைவர் முன்னாடி நின்றார்கள் என்றால் நம் பிள்ளை ஒழுக்கமானவன் என்று நம்பினார்கள். அவன் உலகத்தின் அபூர்வ பிறப்பு என்று அவன் நம்பினார்கள். அவரும் அவருக்கு கீழே இருந்த பிள்ளைகளும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று நம்பினார்கள். உயிரே போனாலும் பரவாயில்லை என்று என் தலைவரின் பின்னால் என் மக்கள் நின்றார்கள். இது சத்தியம். அவன் பயங்கரவாதி உங்களுக்கு. 400 ஆண்டுகளுக்கு மூத்த மடுமாதா கோயில்ல குண்டு வீசி தாக்குறான்.
வழிபாட்டு தலங்களை, மருத்துவமனைகளை, கர்ப்பிணி பெண்களை, இளஞ்சிறார்களை, பள்ளிக்கூடங்களில் குண்டு வீசி தாக்கக்கூடாது, அடித்து வைக்கக்கூடாது, நூலகங்களை அழிக்கக்கூடாது, செய்தி தொடர்பு நிறுவனங்களை அழிக்கக்கூடாது என்று போருக்கு 100 மரபு இருக்கிறது. இது ஒரு மரபையும் கடைபிடிக்காத சிங்களன் எங்கள் பள்ளிக்கூடங்களில், எங்கள் ஒளிபரப்பு நிறுவனங்களில், எங்கள் தொலைக்காட்சி நிலையங்களில், எங்கள் மருத்துவமனைகளில், எங்கள் கர்ப்பிணி பெண்களின் மீது, தேவாலயங்களின் மீது, மசூதியின் மீது, வழிபாட்டு ஸ்தலங்களின் மீது அத்தனையும் கொண்டு வீசி சிதைத்தார். வடமாதா கோயில் மீது வீரங்க வச்சு அடிச்சு தகர்க்கிறான். சண்டை உள்ளே இருக்கிற மாதாவை காப்பாற்றுறதுக்கு அங்கே இருக்கிற அருள் தூக்கி கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கிறார்? பிரபாகரா, மாதாவை பத்திரமா வச்சுக்க. அந்த கோயிலை 400 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு சின்னமாக இருக்கக்கூடிய, வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய தேவாலயத்தை, மாதாவின் கோயிலை இடித்துவிடக் கூடாது என்பதற்காக சிங்களனை எதிர்த்து போரிட்ட என் தலைவன் தீவிரவாதி, அதை இடித்து நசுக்க ஒழிக்க நினைத்த ராஜபக்சே தேசியவாதியாடா? இதுதான் உலகம் பார்க்கிற சமதர்மம் பார்வையா? இதுதான் மனிதநேய மிக்க வல்லாதிக்க நிபுணர்கள், அறிஞர்கள் பார்க்கிற மனிதநேய பார்வையா? யோசிச்சு பாருங்க. ஒன்றா இரண்டா சொல்லி முடிச்ச எங்க போய் சொல்றேன்? எவன் டெக்னாலஜி இந்த கேவலத்தை வாங்கி சொல்றாரு. வாங்கி எல்லாம் முடிந்தது, மொத்த புலிகளையும் கொண்டு ஒழித்து விட்டாச்சு அப்படிங்கும்போது ஓடுறார். ஓடி போய் முகாமில் பார்க்கணும். அமெரிக்கா சொல்லுது, மனித உரிமை மீறல் நடந்துச்சு, நாங்கள் சேட்டலைட்டு இது மூலமா பதிவு பண்ணிட்டோம். எப்ப சொல்ற? பதிவு அன்னைக்கு ஏன் சொல்லல? பதிவு அன்னைக்கு ஏன் சொல்லல? உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு போரை நிறுத்தி பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னதை நீங்க கேட்டதுண்டா? போர் நடக்கட்டும், பாதுகாப்பான பகுதியை மக்களை வெளியேற்றுங்கள். நான் கேட்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, உங்க சொந்த வீட்டை விட்டு, நீங்க பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுவது எப்படி பாதுகாப்பாக? அதான் நான் கேட்டேன். அங்க வந்தவங்க என்ன செஞ்சான்? நம்ம பிள்ளைகளை பரிசோதனைங்கிற பேர்ல நிர்வாணமா நிக்க வச்சான். செங்கல மாறுவங்களை திருநா, இது என்ன குண்டா வெடிக்குமா பாப்போம். நான் சொல்வதை கேட்கிற உனக்கு அறிவிப்பா இருக்கிற செய்கிறவனுக்கு என்ன செய்த? நான் சொல்றதை கேட்கறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்க, பதட்டமா இருக்க. அப்ப செய்தவனை என்ன செய்யலாம்? இதெல்லாம் செய்தவர்கள் தேசியவாதிகள். அதை எதிர்த்து போராடிய நாங்கள் பயங்கரவாதிகளா? ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைங்கள் என்று சொன்னார்கள். சரணடைங்கள், போரை நிறுத்தி விடலாம். ஆயுதத்தை கீழே போட்டால் மொத்த பேரும் கொண்டு வாங்கடா, அப்புறம் போராடி இருந்துருமே. எரிசோகையில இருந்து, விஜய் நம்பியால இருந்து அத்தனை பேரும் சொன்னார்கள், நடேசா நீங்க போய் வெள்ளைக்கொடி ஏறி போய் சரணடைங்க, பிறகு பேசிக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த உலக நாட்டு பெருமக்கள் எல்லாம் சொன்னதை கேட்டுத்தானே என் அண்ணன் நடேசனும் என் அண்ணன் புலித்தேவனும் 350 உறவுகளோடு அங்கே மக்களோடு போய் வெள்ளைக்கொடி ஏந்தி கொண்டு சிங்கள ராணுவத்தினர் சரணடைய போனார்கள். உலகத்தில் எந்த நாட்டு போர் இது நடந்திருக்கு? சமாதானத்திற்காக வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவனை சந்தன வேலையாக கொண்டு வெடித்த கொடுமை உலகத்தில் எந்த நாட்டில் இருந்திருக்கிறது? இதை ஏதாவது ஒரு நாள் ஏன் இந்த தொடர்கை செய்தாய்? வெள்ளைக்குடி ஏந்தி வந்தவனை ஏன் வீழ்த்தினார் என்று கேள்வி எழுப்பதுண்டா? போய் அவர்களிடம் சரணடைகள் பார்த்துக் கொள்ளலாம், ஒன்று நடக்காது, பத்திரமாக உங்களை பாதுகாப்பார்கள் என்று வாக்குறுதி கண்டித்ததுண்டா? இரண்டாவது சிந்தித்திய அவர்கள் கேட்டதுண்டா? ஏன் இத்தனை கதறலுக்கும் கேவலத்திற்கும் அவலத்திற்கும் காரணம்